வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் ஒரு சம்பவம் போகுது. அதாவது மேக்ஸிமம் எல்லா குடும்பமும் வந்தாச்சு. லாஸ்ட்டாக பற்றி நம்மளுடைய முத்துக்குமரனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்து சாங் போடுறாங்க. அந்த மிஸ்டர் ரோமியோ அந்த படத்துலேருந்து சூப்பரான ஒரு சாங். எல்லாருமே செம்மையாக டான்ஸ் பண்ணாங்க. குறிப்பாக விஷால் எம்ஜிஆர் மாதிரி செம்மையாக பண்ணியிருந்தார். அது கூடவே வந்து நம்மளுடைய முத்துக்குமரனும் செம்மையாக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்குது என்னென்னா, முத்துக்குமரோட ஃபேமிலி அவருக்குமே கையும் ஓடலை காலும் ஓடலை. அவர் அப்படியே இந்த பக்கம் போகிறார் அந்த பக்கம் போகிறாரு. அப்போ வந்துட்டு சரி ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவரோட கண்ணை வந்துட்டு ரெட் கலர் துணி வச்சு கட்டி விட்டுறாங்க. இதுலேயும் அதை கட்டினவுடனே எப்படி இருக்குன்னா, இந்த நீதி தேவதை கண்ணில் வந்துட்டு ரெட் கலர் துணி கட்டி நிற்க வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. அப்படியே வந்துட்டு இரா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது மஞ்சரி, அதுக்கப்புறம் ஜாக்லின், ரயான் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக ராக் பண்ணுற விஷயங்கள். அதுக்கப்புறம் மூக்காண்டை வந்துட்டு ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி வைக்கிறாங்க. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வச்சு செய்கிறாங்க. செமையாக இருக்குது. ஆனால் இன்னுமே வந்து அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் வரல. பட் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப பதட்டமாக இருக்கார். ஏன்னா எல்லா ஃபேமிலியும் வந்துட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு எப்பயுமே ஒரு இது இருக்கும், என்னடா எப்படி என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு என்ட்ரி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுவும் ராணுவோட இது வந்து செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டாக்டர் மாதிரி கொடுத்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபக் ஃபஸ்ட்டு தூங்கி எழுந்திரிச்சோடனே அவங்க முகத்தில் முழிச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் செம்மையாக இருந்துச்சு. அதேமாதிரி ஜெஃப்ரிக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நார்மல் மார்னிங் சாங் மாதிரியே போட்டு அவங்க ஆடிட்டு இருக்கும்போது டக்குன்னு உள்ள ஒரு சர்ப்ரைஸ் செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இவருக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ரொமோலே காமிச்சிருந்தாங்க அவங்க ஸ்டோர் வழியாக தான் வராங்கன்னு. பட் அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது ரொம்ப ஆவலாக இருக்கும். சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் யாரெல்லாம் முத்துக்குமரன் ஃபேமிலிக்காக காத்துட்ருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆனால் இதை வச்சு முத்துக்குமரன் ஒரு வழிப்படுத்துகிறாங்க பாருங்கள். இவங்க அநியாயம் மூக்கில் வந்து அந்த உப்பு காமிக்கிறதும் சர்க்கரையை வந்து மோந்து பார்க்க சொல்கிறதும் அநியாயம் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.